ஹலோ கைஸ். ஸோ இன்றைக்கி சிறகடிக்க ஆசையில் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங் வந்து முத்து கார் ஓட்டிகிட்டு வராரு. அவர் கூட ஒரு கஸ்டமர் இருக்காங்க. அவங்க வந்து இந்த மாதிரி பேசிகிட்டே வராங்க. இந்த மாதிரி நான் கல்யாணம் மாப்பிள்ளை சார், இந்த மாதிரி எனக்கு பொண்ணு பார்க்க போகிறேன் நான் அப்படின்னு பேச வரும்போது, இந்த மாதிரி முத்துவும் வந்து கல்யாண விஷயத்தை பற்றி ஜோக்காக பேசிகிட்டே வராங்க. எனக்கும் என் ஒய்ஃப் வந்து ராட்சசி மாதிரியும் இருப்பா, இதுவாகவும் இருப்பா, அப்படி இப்படி சொல்லிட்டு வராங்க. அப்புறம் என்ன ஆகுதுன்னா வந்து ஒரு வண்டியில் ஒரு ஸ்கூட்டியில் வந்து முத்து வந்து காரை லைட்டாக இடிச்சிடுறாரு. அது யாருன்னு பார்த்தீங்கன்னா மீனா. ஸோ மீனாவும் முத்துவும், என்ன நீங்கள் இப்படி பண்ணுறீங்க, புருஷன் பொண்டாட்டியா இல்லாமல் அப்படியே சும்மா ஜாலியாக சண்டை போட்டுட்ருப்பாங்க. அப்போ கரெக்டாக போலீஸ் வருவார். உடனே வந்து முத்து சொல்லுவோம், சார் இவன் என் பொண்டாட்டி சார் அப்படின்னு சொல்லும்போது, உடனே அந்த காரில் கஸ்டமர் சொல்லுவார், ஓ இவங்களை பற்றி தான் சொன்னீங்களா பேயாட்டம் ஆடுவாங்கன்னு, என்ன சார் இப்படி பேசுகிறாங்க, நானே பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு சின்ன ஒரு சண்டையாக மாறும். அப்புறம் வந்து ரோகிணியோட அம்மாவோட ஸ்டோரி பற்றி வரும். என்னென்னா வந்து ரோகிணி வந்து அவங்க அம்மாவை பார்த்துக்கிறதுக்காக ஒரு நர்ஸ் வந்து ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. ஹாஸ்பிட்டல்லே வந்து கேட்பாங்க. அந்த நர்ஸும் வந்து ஓகே நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இப்போது ரோகிணி வந்து அவங்க அம்மாவை பார்த்துக்கிறதுக்கு நர்ஸை வந்து ஏற்பாடு பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து ரோகிணிக்கு வந்து தோணும் என்னென்னா வந்து காலையில் வந்து பார்த்திங்கன்னா மனோஜ் தூங்கிட்டு இருப்பார். அப்போவே வந்து இவங்க வந்துடுவாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. ஸோ சீக்கிரம் வந்ததால் மனோஜ் இப்போ வந்து நம்ம ஷோரூமுக்கு வரலையே அப்படின்னு டவுட் பட்டு கேட்டாலும் கேட்பான்னு ஃபோன் பண்ணலான்னு வரும்போது, அப்போ கரெக்டாக மனோஜே ஃபோன் பண்ணிருவாங்க. இது மாதிரி கேட்பாங்க, என்ன ரோகிணி இன்னைக்கு காலையில் சீக்கிரமாக கிளம்பிட்டேன்னு அம்மா சொன்னாங்க, எங்கே போயிருக்க அப்படின்னு சொல்லும்போது, ரோகிணி உடனே நான் வித்யாவை பார்க்கறதுக்கோசம் வந்தேன், இப்போ வித்யா என் கூட தான் இருக்கா, நான் ஒரு அவசர வேலையாக வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே பார்த்திங்கன்னா வித்யா வந்து மனோஜ் ஷோரூமுக்கு வருவாங்க. உடனே மனோஜுக்கு டவுட் ஆகிடும், என்ன ரோகிணி வித்யா கூட இருக்கன்னு தானே சொன்னா, என்ன இவன் இங்கே இருக்கான்னு வந்து மனோஜ் வந்து வித்யா கிட்டே கேட்பாங்க. என்ன வந்து அதுக்கு முன்னாடி வந்து ரோகிணி வந்து வித்யா கிட்டே வந்து ஃபோன் பண்ணி சொல்லிடுவாங்க, இந்த மாதிரி நான் வந்து உன் கூட இருக்கேன்னு சொல்லி வச்சுருக்கேன், மெயின்டைன் பண்ணிக்கோ மனோஜ் கிட்ட. ஒன்று வித்யா சொல்லுவாங்க, நான் உன் ஷோரூம் தாண்டி வந்திருக்கேன், மனோஜ் என்ன தான் பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே மனோஜ் வந்து ரோகிணி வந்து வித்யா கிட்ட நீ நைஸாக கிளம்பிடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பார்த்துட்டு மனோஜ் வந்து நில்லு எங்கே போகிற, நீ ரோகிணி வந்து உன் கூட தானே இருக்கேன்னு சொன்னாங்க, நீ எங்கே கிளம்புற, ரோகிணி எங்கே அப்படின்னு கேட்பாரு. உடனே வித்யா வந்து ஒருவேளை அவள் கிளையண்ட் ரோகிணி பற்றி சொல்லியிருப்பா, எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு ஓடிடுவாங்க. ஸோ இதுக்கப்புறம் ஒரு காமெடியான விஷயம் நடக்குங்க. என்னென்னா வந்து மீனா வந்து முத்துக்கிட்ட கோச்சிக்கினதால் முத்து வந்து சமாதானம் பண்ணுறதுக்கு ஒன்று பண்ணுவார். என்னென்னா அந்த கட்டில் வாங்கியிருப்பாங்கல்ல, அதுக்கு வந்து கொசு வலை 4 பக்கமும் கொசு வலை அடிக்கிறதுக்கோசம் ஒரு ஆள் அமைச்சிருப்பாங்க. அந்த ஆள் வந்து இந்த மாதிரி வெளியே நின்று, முதலாளி அம்மா இருக்காங்களா அப்படின்னு கேட்கும்போது விஜயா வருவாங்க. நான் தான் முதலாளி அம்மா. இல்லைங்க மீனா அப்படின்ற ஒரு முதலாளி அம்மா வந்து இருப்பாங்கன்னு சார் சொன்னார். உடனே விஜயா வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னு தெரியும், கலாய்ப்பாங்க. மீனாவும் வந்துட்டு யாரை பார்க்கணும் அப்படின்னு, முதலாளி அம்மா நீங்கள் தானே, ஐயோ அதை ஏங்க திருப்பி சொல்லினுக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அந்த கொசு வலையை போடலாம் அப்படின்னு சொல்லும்போது, அந்த ஆள் உடனே மேடம் இருங்க மேடம், இந்த கொசு வலையில் இருக்க ரிப்பன் நீங்கள் தான் கத்திரி வச்சு கட் பண்ணணும். உடனே விஜயா, இது உனக்கே அநியாயமாக தெரியல, இது கேமராலாம் வந்து எடுக்க சொல்லணும் கலாச்சின்னு இருப்பாங்க. உடனே மீனா, ஐயோ நீங்கள் போய் முதல்ல அதை கொசு வலையை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. அந்த ஆள் போட்டு முடிச்சுட்டு வந்து கீழே வந்து முத்து நின்று இருப்பான். முத்து கேட்பார், என்னென்ன நான் சொன்னதெல்லாம் சொன்னீங்களா, சமாதானம் ஆனாங்களா மேடம் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை சார் அவங்க கோவம் தான் பட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட வந்து ஜாலி அண்ட் காமெடியாக வந்து நம்ம எபிசோட் வந்து முடிஞ்சிடும். நாளை வருவதில் என்ன ஆகும்னா, முத்து வந்து க்யூட்டாக வந்து ஒரு ஸ்டிக்கில் வெள்ளை துணியை கட்டிட்டு கையில் அப்படியே ஃப்ளாக் மாதிரி ஆட்டிகிட்டே வருவார். அதாவது சமாதானம் பண்ணுறதுக்கோசம் மீனா கிட்ட வந்து சாரி சமாதானம் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே வந்து மீனா கேட்பாங்க, இது மாதிரி உங்கள் கஸ்டமர்கிட்ட இப்படி தான் பொண்டாட்டியை பற்றி பேசுவீங்களா, அது வந்து ஒரு ஜாலி ஃபைட்டுங்க, இப்படி தான் பேசுவீங்களா அப்படின்னு சொல்லும்போது, இல்லை மீனா நம்ம இதுவாக இருந்தால் தான் வந்து கஸ்டமர்கிட்ட வந்து ஒரு நல்ல அபிப்பிராயம் கிடைக்கும் நம்ம மேலே, அதே மாதிரி சேலரியும் துட்டும் வந்து நிறைய கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கூட இந்த அல்வாவும் கிடைக்கும் அப்படின்னு அல்வா வைத்து காட்டுவாங்க. ஸோ இன்றைக்கி இவ்வளோதாங்க நடந்தது. ஸோ என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். உங்களோட கருத்துக்கள் என்னென்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லெட்ஸ் சீ.